கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் முதல் ஆராதனையில் தேவ சத்தம் கேட்க வந்திருக்கிற தேவனுடைய ஜனத்தையும் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே தேவன் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை வாசிக்கலாம். 11வது பக்கம் இருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனை அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகளை கர்த்தர் இந்த இடத்துல அழகாய் சொல்கிறார். ஒரு மனிதனையும் ஒரு ஊழியத்தையும் ஒரு குடும்பத்தையும் ஒரு நாட்டையும் ஒரு தேசத்தையும் ஒரு சபையையும் நம்ம அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற ஒரே ஒரு வழி கனிகளை வைத்து அவர்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு மேல் வசனத்தில் நீங்கள் 17ஆம் வசனத்தை பாருங்களே. நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஒரு மரத்தை பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியாது. அந்த பழத்தை பார்த்து சொல்லிடுவோம், அல்லது காயை பார்த்து சொல்லிடுவோம், அல்லது இலைகளை பார்த்து சொல்லிடுவோம். மரமெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது இலைகள் வேறுபட்டு இருக்கும், கனிகள் வேறுபட்டு இருக்கும், பழங்கள் வேறுபட்டு இருக்கும், வாசனைகள் வேறுபட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம ஒரு மரத்தை பார்த்தோன்னே இது வேப்ப மரம், இது முருங்கை மரம், இது அரச மரம், இது தென்னை மரம், இன்னும் பார்த்தீங்கன்னா இது நெல்லி மரம். நம்ம எப்படி இது கண்டுபிடிக்கிறோம்? மரங்கள் எல்லாமே மரங்கள் தான், ஆனால் அதனுடைய வகைகள் வித்தியாசமாக இருக்கிறது, அதனுடைய கனிகள் வித்தியாசமாக இருக்கிறது, அதனுடைய வாசனைகள் வித்தியாசமாக இருக்கிறது, அதனுடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கிறது, அதனுடைய இலைகள் வித்தியாசமாக இருக்கிறது. அதை வைத்து நம்ம கண்டுபிடித்து விடுகிறோம். இங்கே பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நல்ல மரம் எப்பொழுதுமே நல்ல கனி தான் கொடுக்கும். ஒரு நாள் அது கனியை மாற்றி அது கெட்ட கனி கொடுக்காது. இப்போ மாமரம்னு வச்சுங்களே, அது ஒரு நாள் வேப்பங்கனியை கொடுக்காது. மாமரம் எப்பொழுதுமே மாங்கனியை தான் கொடுக்கும். வேப்ப மரம் எப்பொழுதுமே வேப்பங்கனியை தான் கொடுக்கும். அது மாறி அது திராட்சை கனியை கொடுக்காது, அல்லது மாங்கனியை கொடுக்காது, அல்லது மாதுளையை கொடுக்காது, அல்லது பார்த்தீங்கன்னா மற்ற இருக்கிற கூடிய நல்ல சுவையுள்ள கனியை அது கொடுக்காது. ஏனென்றால் அது கசப்பு உள்ள ஒரு மரம், அது கசப்பான கனியைத்தான் தரும். அப்போ கர்த்தர் ஒரு மரத்தை நமக்கு காண்பித்து அந்த மரம் எப்படி இருக்குதோ அப்படிதான் அதனுடைய கனிகளும் இருக்கும். அடுத்த வார்த்தையை பாருங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அதை சொல்லிட்டு சொல்றாரு, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் வச்சிருக்கிற வழிமுறைகள் முகத்தை வைத்தல்ல, பெயரை வைத்தல்ல, குடும்பத்தை வைத்தல்ல, அவர்களுடைய கனிகளை வைத்து. வேதம் சொல்லுது, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். ஒரு இருதயம் எப்படி இருக்கிறதுங்கிறத எதில் கண்டுபிடிக்கலாம்னா வாயிலையும் முகத்திலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இருதயத்தில் இருக்கிறத வாயில வரும், இருதயத்தில் இல்லாதது ஒன்றும் வாயில என்னைக்குமே வராது. நம்ம மனசுல ரொம்ப நாளாக மனசுக்குள்ள இருக்கிறது ஒரு நாள் அது குமிரி அது வெளியே சத்தமாய் புறப்பட்டுரும். அப்போ இருதயம் எப்படிப்பட்டதுங்கிறது வாய் நமக்கு காண்பித்து கொடுத்துரும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேதத்தில் இன்னைக்கு தேவன் நம்மகிட்ட பேசுறாரு. கனி இல்லாவிட்டால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இல்லை என்பது கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்லுது பாரு, அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். அடுத்த வார்த்தையை பாருங்களே. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை. அடுத்த வார்த்தையை பாருங்களே. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். 3 காரியம் இருக்கு. தீர்க்க தரிசனம் சொன்னார்களாம், பிசாசுகளை துரத்தினார்களாம், அநேக அற்புதங்களை செய்தார்களாம். ஆனால் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அருமையானவர்களே, இதுக்கு காரணம் என்னன்னா, பிதாவின் சித்தம் செய்யாமல் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய உணர்வையும் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அங்க கர்த்தர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அக்கிரம செய்கைக்காரர்களே. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற கனி இருந்தா தாங்க
நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அதனால் இன்றைக்கி நம்ம தாழ்மையோடு நம்முடைய கனிகளை ஒரு ஆட்டை செக்கப் பண்ணி பார்க்கணும். நல்லா நம்ம பிள்ளைங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் எல்லாரும் எதற்கு வர்றோம்? பரலோகம் போகிறதுக்கு தான் வர்றோம். இவ்வளோ பிரயாசம் இந்த குளிரில் கிட்டத்தட்ட 3 மணி அளவில் நீங்கள் எழும்பி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் 5 மணிக்கு இங்கே உள்ளே வர முடியும். ரொம்ப தூரம் லாங் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறீங்க. அப்போ உங்கள் பிரயாசம் எல்லாம் விருதாவாய் போகாமல் இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை கட்டணும். தம்பி தங்கச்சி, இங்கே பாருங்களே, மத்தேயு புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 32வது பக்கம். தயவுசெய்து எல்லாரும் எடுத்து வேத வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏசப்பா வர்றாரு. வரும் பொழுது ஒரு மரத்தை பார்க்குறார். அந்த மரத்தை பார்த்த உடனே அவர் எப்படி கிட்ட நெருங்கினார் என்று சொல்லி அழகாய் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு புஸ்தகம் 21:19 வசனம். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய். எப்படிப்பட்ட மனநிலைமையோடு அவர் போறாரா? 18வது வசனம். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி எடுத்துருச்சு. அந்த பசியை போக்க அவர் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே அதில் அத்தி பழங்கள் இருக்கும், அத்திக்கனிகள் இருக்குன்னு சொல்லி அவர் பசியோடு அந்த கனிகள் மரத்தினிடத்துல போகிறாரு. அந்த மரம் வேதம் சொல்லுது பாருங்க 19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல். இலைகள் இருக்குது, ஆனால் பிஞ்சு இல்லை, பூவு இல்லை, அடுத்து கனி இல்லை, காய் இல்லை, எதுவுமே கிடையாது. கனி விடுவதற்கான எந்த விதமான அப்பியாசமும் அதுக்கிட்ட இல்லை. ஆனால் அது நல்ல தோற்றம் தெரியுது. இலை இருக்கு, நிறையா இலைகள் நல்லா பார்த்தா அந்த மரங்கள் முழுசும் இலைகள் இருக்கு. ஆனால் அதில் கனி விடுவதற்குரிய எந்த விதமான அந்த சிம்டம்ஸுகளும் அதுக்கிட்ட இல்லை. ஒருவேளை அது பூ விட்டுருக்கணும், அல்லது பிஞ்சாது விட்டுருக்கணும், அல்லது காயாது இருக்கணும், அல்லது கனியாது இருக்கணும். எதுவுமே இல்லாமல் வெறும் இலைகளோடு மட்டும் அந்த மரம் இருந்ததை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற சுபாவங்கள் இல்லாதபடி கிறிஸ்தவம் என்கிற போர்வையில நம்ம மட்டும் வாழ்ந்துகிட்டு இருந்தா, இலையிலோடு அந்த மரம் இருந்தது போல நம்ம தேவனுடைய பிள்ளை என்கிற போர்வை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் எதிர்பார்க்கக்கூடிய கனிகள் நம்மகிட்ட இல்லைன்னா, அடுத்த வார்த்தையை பாருங்களே, ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாரு, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. அப்போ ஒரு மரத்தை பார்த்தா கனியை நம்ம தேடுகிறோம். இப்போ எல்லாருமே மரம் வளர்க்குறது எதற்கு? அது ஏதாவது ஒரு விதத்தில் பயன் தரும்னு தான். நிழல் கொடுக்கும், அல்லது காய் கொடுக்கும், அல்லது கனி கொடுக்கும். இங்கே நிறைய அருமையான விவசாய பண்ணைகளில் வேலை பார்க்குறவங்க, தோட்டம் வச்சுருக்கிறவங்க இருக்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வெள்ளாமல் செய்கிறீங்க. எதற்கு? அது கனி கொடுக்கணும், அது பலன் கொடுக்கணும், அதன் நிமித்தம் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அதன் நிமித்தம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் தானே நீங்கள் இவ்வளவு பிரயாசப்பட்டு குளிரிலும் மழையிலும் வெயிலிலும் விவசாயத்தை நீங்கள் நடுகிறீங்க. அப்போ எதற்கு? பலனை எதிர்பார்த்து. அதே போல தான் கர்த்தரும் இந்த கால வேளையில் ஆவிக்குரிய பலனை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், ஆவிக்குரிய கனிகளை எதிர்பார்க்கிறாரு. இந்த மரம் இருந்துச்சு, உயரமாக இருந்துச்சு, வளர்த்தியாக இருந்துச்சு, இலைகள் இருந்துச்சு. ஆனால் அந்த மரத்தினுடைய முக்கிய தன்மையான கனி அது இடத்துல இல்லை. அதனால கர்த்தர் அந்த மரத்தை சபித்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு மரத்தையும் அவர் பார்த்தாரு, அதுவும் அத்தி மரம். லூக்கா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் கூர்மையாய் பார்க்கும்படி 103வது பக்கம். லூக்கா எழுதின சுவிசேஷம். தயவுசெய்து வேதத்தை புரட்டுவோம். ஏன்னா வாரந்தோறும் நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம். எல்லா பிரசங்கமுமே ஆசீர்வாதமாக பேசினா அது நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் கரைகள், பிழைகள், குறைகள், மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பது தான் ஆவியானவருடைய வேலை. லூக்கா 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். இப்போ தோட்டக்காரர் வர்றாரு, வேலைக்காரரை பார்க்குறாரு. இப்போ தோட்டத்துக்கு உரிமையாளர் வேலை செய்யக்கூடிய வேலையாளை கூப்பிட்டு, இந்த மரத்தில் 3 வருஷமா கனியை தேடுறேன், 3 வருஷமா இந்த மரம் என்ன செய்யுது? தண்ணி குடிக்குது, எருவை எடுத்துக்குது, உரத்தை எடுத்துக்குது, நிலத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் அது எடுத்துக்குது. ஆனால் எனக்கு பயனுள்ள ஒரு கனியை அது தர முடியாதபடி இருக்கு. அதனால நிலத்தை ஏன் கெடுக்குது? அதனால இதை என்ன பண்ணிரு? வெட்டி போட்டுரு.
அப்போ அங்கே ஒரு அத்தி மரத்தை பார்த்தாரு, அது கனி இல்லை, சபித்தார். இங்கே ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு, 3 வருஷமும் பார்க்குறாரு, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பார்க்குறாரு. அதை சுற்றி கொத்துறாங்க, எரு போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அது பலன் இல்லாமல் இருக்குது. அப்போ ஒரு வார்த்தை பிதா சொல்கிறாரு, வெட்டி போட்டுரு. அப்போ ஏசப்பாவை தான் வேலைக்காரர், அவர் சொல்கிறார், இல்லை இன்னும் 1 வருஷம் இதுக்கு எக்ஸப்ஷன், விதி விலக்கு தாங்க, இதை சுற்றிலும் கொத்தி எருவெல்லாம் போட்டு நான் முயற்சி பண்ணுறேன், இல்லாட்டா அடுத்த வருஷம் இதை என்ன பண்ணிக்கலாம், வெட்டிக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் பிதாவாகிய தேவனுடைய கோவாக்கினை நம்ம மேலே வரும் பொழுது அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுடைய பரிந்துரையும் இரக்கமும் தயவும் அவருடைய ஜெபமும் தான் நம்மளை என்ன பண்ணிருக்கு, புதிய ஆண்டுக்குள்ளே ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு என்ன செய்ய கூட்டிக் கொண்டே போகுது. இந்த வருஷம் என் பிள்ளை நல்லா இருப்பேன், இந்த வருஷம் என் பிள்ளை ஜெபம் பண்ணிடுவேன், வேதத்தை படிச்சிருவேன், பரிசுத்தமாக வாழ்ந்துருவேன், ஊழியத்தை செஞ்சிருவான், இந்த வருஷம் ஆத்தும ஆதாயம் பண்ணிடுவான், இந்த வருஷம் உமக்காக அவன் வைராக்கியமாக இருப்பான்னு சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து வலது பக்கத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறதுனால ஒவ்வொரு வருஷத்தையும் பிதாவாகிய தேவன் நமக்கு கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ 2 அத்தி மரத்தில் ஒரு அத்தி மரத்தை சபிச்சாரு, இன்னொரு அத்தி மரத்தை வெட்டி போடுன்னு சொன்னார். இன்னைக்கு நாமும் கூட இந்த அத்தி மரமாக தான் இருக்கிறோம். இந்த அத்தி மரத்தை நமக்கு தான் ஒப்பிட்டு இருக்கிறார். நம்ம தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். பாருங்களே, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 989 பழைய ஏற்பாட்டில் இங்கே கனியை தேடினாரு. பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் தேடுறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம், 987வது பக்கம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். நல்ல கவனிங்க, தேடினேன், ஒருவனையும் காணேன். யாரை தேடினாரா? தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதான ஒரு மனுஷனை நான் தேடுகிறேன். அப்ப தேவன் கனியை தேடுறாரு, அடுத்து ஒரு மனுஷனை தேடுறாரு. என்ன மனுஷன்? திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷன், சுவரை அடைக்கிற ஒரு மனுஷன். பாருங்க, ஆபிரகாம் போய் சோதோம் குமா பட்டணத்துக்காக திறப்பில் நின்னார். ஆனா எவ்வளவு நின்னார் தெரியுமா? குறிப்பிட்ட நேரம் நின்றுட்டு விலகிட்டார். அவர் எதிர்பார்த்தது 10 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சு, ஆனா அங்க 10 பேர் இல்லை. திறப்பில் நின்றவர் முழுமையா மோசை மாதிரி நின்றுக்கணும். ஒன்று அவர்கள் மேல கோபம் கொள்ளாமல் இரக்கம் கொள்ளும், இல்லாட்டி என்னுடைய பெயரையும் அழிச்சிரும், அப்படி சொல்லி திறப்பில் நின்றான். அதுதான் வானத்துக்கும் பூமிக்கு இடையில நிற்கக்கூடிய திறப்பின் வாசல். அது வேதம் சொல்லுது, மோசே திறப்பில் நின்றான் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாம் நின்றாரு, ஆனா முழுமையா நிக்கல. கொஞ்ச நேரம் நின்றுட்டு 50லிருந்து 10 வரையும் அவர் திறப்பில் நின்றுட்டு 10க்கு கீழே அவரால் திறப்பில் நிற்க மனமற்றவராக அவர் கடந்து போயிட்டார். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, அதே ஆபிரகாமுக்கிட்ட கர்த்தர் சொல்றார், உன்னுடைய சந்ததி எகிப்து தேசத்திலே 400 வருஷம் இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் முன்னாடியே தீர்மானித்து சொன்னார். அந்த நாட்களில் அவர் மனதுருகி தேவனிடத்தில் அழுது ஜெபித்து, என் தேசம் எகிப்திற்கு எதிர்க்கு போகணும், என் வம்சம் எகிப்திற்கு எதிர்க்கு போகணும்னு ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணியிருந்தா ஒருவேளை எகிப்திற்கு இஸ்ரவேலர்கள் போகாதபடி மாற்றிருக்க முடியும். ஆனால் அதையும் அவர் விட்டுட்டார். இந்த 10 வரையும் ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டார். அதுக்கு கீழே ஒருவேளை இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவதுன்னு அவர் யோசிக்காம அவர் விட்டு விட்டார். அந்த தேசம் அழிவை கண்டது என்று வேதத்தில் பார்க்கிறோம். இங்க பாருங்க, ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், பிதாவாகிய தேவனை எதிர்பார்க்கிறார். நான் உன்கிட்ட இருக்கிற முதல் கனி, நீ தேசத்துக்காக ஜெபிப்பேன்னு உன்னை எதிர்பார்க்கிறேன். உன்னிடத்திலிருந்து தேசத்துக்கான ஜெபம் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், தேசத்தில் நடக்கிற அசுசிகள், தேசத்தில் நடக்கிற பாவங்கள், தேசத்தில் நடக்கிற எல்லா காரியத்துக்காக நீ மனமுடைந்து ஜெபம் பண்ணுவேன் என்று நான் உன்னை தேடுகிறேன். ஆனால் உன்னிடத்தில் அப்படி சுபாவம் இல்லையே. அப்ப முதல் கனி நம்மகிட்ட ஜெபம் என்கிற கனி இருக்குன்னு தம்பி, தங்கச்சி, நமக்காக மட்டும் நம்ம ஜெபிக்க கூடாது. யோபு பாருங்களே, தன்னுடைய வேதனையிலும் தன்னுடைய கஷ்டத்திலும் தன்னுடைய வியாதியிலும் தன்னுடைய இழப்புகளிலும் தன்னுடைய எல்லா நெருக்கத்திலையும் யார் அவனை தூஷித்தார்களோ, யார் அவனை பரியாசம் பண்ணினார்களோ, யார் அவனை குற்றப்படுத்தினார்களோ, யார் அவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுக்காகவே அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுதுதான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் வேதனையில் இருந்தாலும் மற்றவங்களுக்காக ஜெபித்தான். இந்த காலை வேளையில முதல் கனி உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். எதற்காக? தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஏன்னா தேசத்துக்காக யாரு ஜெபம் பண்ணுவா?
அவர் சொல்றார் பாருங்க, நான் அழிக்காதபடி. அப்ப தேசத்தை அழிக்க பூமியில இருந்து பாவங்கள் மேலே வருகிறது. அப்ப பிசாசானவன் என்ன பண்ணுகிறான் பாருங்க, ஜனங்கள் பாவம் செய்யறாங்க, அழி, நான் செஞ்ச பாவத்தினால என்னை சபித்து அனுப்பிட்டியே, உன் ஜனங்கள் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்யறாங்க, அக்கிரமத்தை செய்யறாங்களே, என் பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாம் அசுத்தமும் செய்யறாங்களே, அவங்கள அழின்னு சொல்லி பிசாசானவன் போய் கர்த்தரிடத்துல குற்றப்படுத்துகிறான், நம்மை குறித்து, சபைகளை குறித்து, தேசங்களை குறித்து. அப்ப இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள், இந்த பூமியில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேசங்களுக்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணினா, அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார், பிசாசுடைய வாயை அடைப்பார். பார், அந்த ஜனத்திற்காக அங்க 4 பேர் 10 பேர் 20 பேர் 50 பேர் ஜெபிக்கிறாங்க பார், அவங்க ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கணும்னு கர்த்தர் நம் மீது ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படி அவர்கள் மேல இரக்கம் பாராட்டுவார். பாருங்களேன், ஒரு நினிவேவுக்கு ஒரே ஒரு யோனா போய் 1,20,000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டார் தேவனுடைய பிள்ளைகளை. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை நாகமான அழகா எலிசா தீர்க்கதரிசனிடத்தில் அனுப்பி ரட்சிப்புக்குள்ள அவள் நடத்திட்டாள் தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல, நம்மளை தேடுகிறார். ஜெபிக்கிறவன் யாரு, சுவரை அடைக்கிறவன் யாரு, திறப்புல நிற்கிறவன் யாரு, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற முதல் கனி. நீ ஜெபிக்கிறவனாய் மாறணும். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தினுடைய அளவை நீங்கள் யோசித்து பாருங்க. உங்களுக்காகவே ஜெபித்து கொண்டு வாழ்றீங்களா, அல்லது உங்க குடும்பத்துக்காகவே ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா, அல்லது தேசத்துல இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 1,20,000 பேர் நினிவேவில் இருந்தார்களாம். நம்ம இந்திய தேசத்துல எத்தனை லட்சம் இருக்கிறாங்க யோசித்து பாருங்க. இவர்கள் எல்லாம் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கண் சொருகி போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காது இருந்தும் கேட்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு மேல நீங்கள் மத்தேயு புத்தகத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல தேவனுடைய செய்திக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போக விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போற, பாவத்துக்கு போற, பாதாளத்துக்கு போகிற, நரகத்துக்கு போகிற, அக்கினிக்குள்ள போகிற வழி விசாலமா இருக்குதான், அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அடுத்த வார்த்தையை பாருங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள். பரலோகத்துக்கு போறவங்க கொஞ்சம் பேர் மாத்திரம்தான். ஏனென்றா இடுக்கம் நெருக்கம், அந்த பாதையில வர்றதுக்கு கொள்ள பேத்துக்கு மனம் அற்றவர்களாய் இருக்கிறார்கள். ரட்சிப்பு மனிதனுடையது அல்ல, வேதம் சொல்லுது ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும். ஆனா நம்ம ஜெபம் பண்ணினால் கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். அருமையான தம்பி தங்கச்சி, தேவன் தேடுகிறாராம், இன்னொரு மனுஷனை தேடுகிறார். பாருங்க, சங்கீதம் 14:2 எடுத்து நீங்கள் ஒரு விஷயம் தயவு செய்து பாருங்க. இந்த வசனம் எல்லாம் நம்மளோடு காலை வேளையில பேசட்டும். தேவன் தேடுகிற மனுஷன், அவன் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண் நோக்குகிறார். காலை வேளையில உங்களை பார்க்கிறார். நீங்க நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதைகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற இடர்பாடுகள், இந்த இடத்துக்கு வருவதற்கு நீங்க என்ன பிரயாசப்பட்டிருப்பீங்க, வண்டி இல்லாமல் நீங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, பொருளாதாரம் இல்லாமல் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, எப்படியாவது அவருடைய சமூகத்துல வரணும்னு வந்திருக்கிறீங்க. இதெல்லாவற்றையும் கண் நோக்கி பார்க்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஆனா ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறாராம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 காரியத்தை சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி நான் சரியா முடிக்க விரும்புகிறேன். தீத்து எழுதின புஸ்தகம், பவுலடிகள் தீத்து பட்டணத்துக்கு தீத்து என்கிற ஊழியக்காரனுக்கு 296வது பக்கம் 3 விதமான காரியங்களை நான் இந்த காலை வேளையில உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். சொன்ன வசனத்தையே உங்களுக்கு சொல்லாதபடிக்கு 296வது பக்கம் தீத்து எழுதின புஸ்தகம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவான நற்கிரிகளை செய்ய பழகட்டும். நல்லா கவனிங்க, நம்முடையவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவான. அப்ப நம்முடைய பிள்ளைகள் குறைவு உள்ளவர்களாய் இராதபடிக்கு, அப்ப நமக்குள்ளேயும் சில குறைவுகள் இருக்கும். அது என்ன குறைவு? கனி அற்ற குறைவு, கனி இல்லாத வாழ்க்கை. நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உட்கார்ந்து இருக்கிறோம்.
ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் கலாத்தியரில் இருக்கிற கனி இருக்குதான்னு பார்த்தா நிறைய பேர்த்துக்கிட்ட கனிகள் குறைவாக இருக்குது. சிலர்கிட்ட 2 இருக்கும், 3 இருக்கும், 5 இருக்கும், 10 இருக்கும். 9 கனிகள் எழுதுறார். 19 17 துர்க்கிரிகளை எழுதுறாரு. ரெண்டுமே கடைசியில் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். அப்போ 9 கனிகள் நம்மகிட்ட இருக்கான்னு கேட்டால் அதில் எத்தனையோ கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது. இப்போ 10 கட்டளை இருக்குன்னா 10லையும் 9 செஞ்சுட்டேன் பிரதர், 1 தான் என் வாழ்க்கையில் செய்யலைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு கற்பனையை மீறினாலுமே அது தேவனுடைய கட்டளையை மீறின மாதிரி தானே. 9 செஞ்சு 1 குறைவனா அதுக்காக பரலோகம் ஓகே சொல்லிடுமா, ஆமேன்னு சொல்லிடுமா? 10ஐயும் நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ கனிகளில் 9 கனிகளை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். என்னென்ன கனிகள்னு வேதம் சொல்லுது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் கலாத்தியரில் 5:22 இருக்கு. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம ஒரு ஆட்டை செக்அப் பண்ணி பார்க்கணும். இதைத்தான் கனின்னு கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் அன்பு இருக்கணும், அடுத்து சந்தோஷம் இருக்கணும், அடுத்து சமாதானமா நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், அடுத்து பொறுமையா இருக்கணும். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லாத ஒன்று. பொறுமை என்பது கொஞ்சம் கூட இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் கோபத்தில் பயங்கரமான லேவி மாதிரி, அடுத்து பார்த்தா சிமியோன் மாதிரி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கோபம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது பொறுமையுள்ளவர்களாக இருங்க. ஏசப்பா இந்த 9 கனிகளும் ஏசப்பா கிட்ட இருந்துச்சு. சிலுவையில் கன்னத்தில் அடித்தாங்க, காரி துப்பினார்கள், தலையில கொட்டினார்கள், வஸ்திரத்தை பிடுங்கினார்கள். ஆனா ஏசப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்க பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அன்பா தான் இருந்தார். அவர் எங்கேயுமே கோவப்படலை. ஒரே ஒரு இடத்துல ஜெபாலயத்துல அவர் கோவப்பட்டார். அதுவும் வேதத்தை அறிந்தவர்கள் தப்பு செய்யும் பொழுது, அவருடைய வீட்டை தீட்டுப்படுத்தும் பொழுது, அவருடைய ஆலயத்தை வியாபார ஸ்தலமாய் மாற்றும் பொழுது அவர் கோபம் கொண்டு சவுக்கை பின்னினார் என்று வேதத்தில் பார்க்கிறார். அங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் தன்னுடைய கோபத்தை காண்பித்ததாக வேதம் சொல்லுகிறது. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த கால வேளையில இங்க வேதம் சொல்லுது பாருங்க. பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, நம்முடையவர்கள், ஊழியத்தில் இருக்கிறவர்கள், விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், சபையில் இருக்கிறவர்கள், பரலோகத்துக்கு போய்கொண்டு இருக்கிறவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடி. அப்ப இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் கனி அற்றவர்களாய் இராதபடி, என்ன கனி நமக்குள்ளே குறைவாய் இருக்கிறதோ அந்த குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவான நற்கிரிகளை செய்ய பழகட்டும். தென்னோடு நம்ம நற்கிரிகளை செய்வதற்கு பழகணும். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஜெபிக்க பழகணும், வேதத்தை தியானிக்க பழகணும், ஊழியம் செய்ய பழகணும், உதவி செய்ய பழகணும். உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு இதெல்லாம் ஒரு பழக்கம். ஏசப்பா பாருங்க, நன்மை செய்கிறவராகவே தான் இருந்தார். அவர் எங்கனையாவது தீமை செய்தார்னு அவரை யாருமே குற்றப்படுத்த முடியாது. ஏசப்பா சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில என்ற குறை என்பது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. வேதம் சொல்லுது, மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க? குறை உள்ளவர்கள். நிறைவான ஒரே ஒருத்தர் ஏசப்பா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளே. இங்க பாருங்களே, என்னென்ன குறைவுகள் இருக்குன்னு சொல்லி மேல் வசனத்துல இருந்து நிறைய எழுதி இருக்கிறது. அதெல்லாம் தயவுசெய்து நீங்க வீட்டில் போய் படித்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்களேன், 9ஆம் வசனம், புத்தீனமான தர்க்கம். தர்க்கம் பண்றது, நான் பெரியவன் நீ பெரியவன், வசனத்துல தர்க்கம் பண்றது, ஜெபத்துல தர்க்கம் பண்றது, ஊழியத்துல தர்க்கம் பண்றது, இதெல்லாம் புத்தீனம் என்று அவர் சொல்றார். இது மாதிரி தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும், ஏன் குலம், ஏன் கோத்திரம், ஏன் வீடு, ஏன் ஜாதி, ஏன் மதம், ஏன் இனம், ஏன் நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, என் குடும்பம் எப்படிப்பட்ட, இதெல்லாம் வம்ச வரலாறுகள். இதெல்லாம் சொல்றதுனால ஒண்ணுமே கிடையாது. இந்த பூமியில ஒரு தடவை வருகிறோம், ஒரே தடவையில கடந்து போயிடறோம். இனி ஒரு முறை நம்ம பிறக்க போறது கிடையாது. நம்முடைய பெயர்கள் மறக்கப்பட்டு போய்விடும். இந்த உலகத்துல இந்த புஸ்தகத்துல இருக்கிறவங்க மட்டும் வாழலைங்க. மோசே மட்டும் வாழலை, யோசுவா மட்டும் வாழலை, கிதியோன் மட்டும் வாழலை, சிம்சோன் மட்டும் வாழலை. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனா அவங்க பேரெல்லாம் இல்லை. பிரகாசித்தவர்கள் மட்டும்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. லாசர் பேர் இருக்கு, ஐஸ்வர்யவான் பேர் என்னன்னே நமக்கு தெரியல. வேதத்துல எத்தனையோ பேர்களுடைய பெயர்கள் எழுதப்படலை. இந்த உலகத்துல இந்த பூமி அன்னைக்கு ஆதியாகமத்துல உண்டாக்கப்பட்ட பொழுது இந்த பூமி உண்டானது. இன்னைக்கு வரை இதுல எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இதுல வாழ்ந்துட்டு போயிட்டாங்க.
அங்கே எங்கே போனாங்க, அவங்க பேர் என்ன, எங்க நம்முடைய உங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேரை சொல்லுங்க, டக்குன்னு சொல்ல முடியாது. அற்புதையா இருக்கிறாருன்னா அவர் அப்பா பேரை தெரியும், அவங்க அப்பா பேரை தெரியும், அவங்க அப்பா பேரை தெரியும். அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா அவருக்கும் தெரியாது. 4வது ஜெனரேஷன் தெரியாது. நம்முடைய முன்னோர்கள் எத்தனை பேர் தெரியாது, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியாது. அப்போ முன்னோர்களே தெரியாத நாம் இந்த உலகத்தில் என்னத்தை சாதிக்க போகிறோம்? இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்களே. வம்ச வரலாறுகள் அடுத்து சண்டைகள், இதெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை காண்பிக்குது. வாக்குவாதங்கள், சண்டை. வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை கேட்டால் உங்களை பற்றி கரெக்டாக சொல்லிடுவாங்க. இவங்க வீடு எப்படின்னு சொன்னால் நிறையா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் எதுக்குங்க ஜபத்துக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்கிறாங்க. அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அவ்வளவு சண்டை போடுறாங்க. இவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் நடக்குதுன்னு யார் சொல்கிறா? உங்கள் நியரஸ்ட் பிளேஸில் குடியிருக்கிறவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் கனியற்றவர்கள், அந்த காலத்துக்கு உட்பட்டவர்கள், ஜெபித்தும் பிரயோஜனமற்றவர்கள்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. நம்மளை பார்த்தோன்னே எப்படி சொல்லணும்? இவங்க ஜெபிக்கிறவங்க, இவங்க பரிசுத்தவான்கள். அன்னைக்கு அந்த ஸ்திரீ சொல்றா, இவர் பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன். பவுலையும் பர்னபாவையும் பார்த்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டார்கள், பிசாசு சொல்றான். இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள், பிசாசு சொல்றான். நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, பழகணும். நற்கிரிகளை செய்ய நம்ம பழகணும். கனிகளை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க நம்ம பழகணும். நமக்குள்ள என்னென்ன பகுதி கனி இல்லாமல் இருக்குதோ அந்த கனிகளை நம்ம வெளிப்படுத்தணும். நீடிய பொறுமையெல்லாம் நமக்கு வாழ்க்கையில வேணும். பொறுமை இன்னும் நமக்கு வேணும். நம்மளோட பொறுமை, நிறைய பேர்கிட்ட பொறுமையே கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தையை சொல்லித்தான் அந்த முடிப்போம். அவ்வளவு டென்ஷன். இன்னும் இந்த மோசை மாதிரியே நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தால் எப்படிங்க பரலோகத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும்? நம்முடைய ஓட்டம் பரலோகத்துக்குள்ள தானே போகணும். அதுக்கு தானே இவ்வளவு பிரயாசம். இல்லாட்டி இந்த காலையில எந்திரிச்சு நம்ம வந்து என்ன பிரயோஜனம்? வீட்டிலேயே நம்ம ஜெபம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாமே. இவ்வளவு தூரம் பிரயாசம், பொருளாதாரம் செலவு, இவ்வளவு தூரம் நம்ம பிரயாணம் பண்ணி இவ்வளவு தூரம் நம்ம ஆயத்தமாகி வந்திருக்கிறோம்னா இதனுடைய முடிவு கானானுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும் இல்லையா? அடுத்து பாருங்களேன், எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சில வசனங்களை பற்றி நினைவு பண்ணிட்டு பார்த்தேன். இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் படிச்சிருப்பீங்க, ஆனால் அது மேலே சிந்தை நம்ம வைக்க மாட்டோம். அது அப்படியே மறந்துடும். அதெல்லாம் பெருசாக நினச்சிக்க மாட்டோம். அது ஒன்றும் செய்யாதுன்னு நினச்சிருவோம். 5:19 பக்க நம்பர் 269 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து. கோபம் வருதா? கடிந்து கொள். எரிச்சல் வருதா? கடிந்து கொள். மூர்க்கம் வருதா? கடிந்து கொள். அதெல்லாம் எனக்குள்ள வரக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளை. கடிந்து கொள். பாருங்களே, சோதித்து பாரு. என்னது? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீ தான் சோதிக்கணும். காலையில் உட்காந்து இது செஞ்சா கர்த்தர் பிரியப்படுவாரா? இதை பேசினா கர்த்தர் பிரியப்படுவாரா? இங்கே நான் உட்காந்தா கர்த்தர் பிரியப்படுவாரா? இப்படி பார்த்தோம்னா கர்த்தர் பிரியப்படுவாரா? இதை பேசினா கர்த்தர் பிரியப்படுவாரா? அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் சோதித்து பாரு. வார்த்தையை விடுவதற்கு முன்னாடி நீ ரொம்ப கவனமாய் உன்னுடைய வார்த்தைகளை யோசித்து விடு. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை. எபேஸ் பட்டணத்துக்கு பவுல் எழுதுறார். இன்னொரு பகுதியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்னாடி பக்கத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. 2 பேதுரு பக்க நம்பர் 322. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையும் வாசிக்கிறேன். தயவுசெய்து கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. பக்க நம்பர் 322 புதிய ஏற்பாடு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். பார்த்தீங்களா வசனம் எப்படி சொல்லுது? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் தைரியத்தோடு, உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், 2 இணைச்சிருக்கிற விசுவாசம் ப்ளஸ் தைரியம். அடுத்து தைரியம் ஞானம், அடுத்து ஞானம், அடுத்து இச்சை அடக்கம், அடுத்து இச்சை அடக்கம் பொறுமை, அடுத்து பொறுமை தேவ பக்தி, அடுத்து தேவ பக்தி சகோதர சிநேகம், அடுத்து சகோதர சிநேகம் அன்பு. இத்தனையும் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. மொத்தம் 7 காரியம். இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா புரியும். விசுவாசம் இருக்கணும்,
தைரியம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், இச்சையடக்கம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், தேவபக்தி இருக்கணும், சகோதர சிநேகிதம் இருக்கணும், அடுத்த அன்பு இருக்கணும். அது கடைசியில் சொல்றாரு பாருங்க, 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், உங்களுக்கு இதெல்லாம் இருந்து அதில் நீங்கள் பெருக்கம் அடைந்தால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. அப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ கனி உள்ளவனா இருப்ப, கனி அற்றவனா இருக்க மாட்ட. அப்ப 7 காரியத்தை சொல்றாரு. விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும், தைரியம் உனக்குள்ள இருக்கணும், ஞானம் உனக்குள்ள இருக்கணும், இச்சையடக்கம் உனக்குள்ள இருக்கணும், பொறுமை உனக்குள்ள இருக்கணும், தேவ பக்தி உனக்குள்ள இருக்கணும், சகோதர சிநேகம் உனக்குள்ள இருக்கணும், அன்பு உனக்குள்ள இருக்கணும். அருமையான தம்பி தங்கச்சி, இதை தாங்க கனி என்று வேதம் சொல்லுது. கடைசியை ஒரே ஒரு பகுதியை நான் நினைவுபடுத்தி முடிக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகத்துக்கு வந்துடுவோம். 262வது பக்கம். இதில் தான் 2 காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதை 2ஐயும் நான் ஒரு விஷயம் வாசித்து காண்பித்துட்டு முடிக்க விரும்புகிறேன். முதலாவது பாருங்க, 19வது வசனம், 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். மாம்சத்தின் கிரிகை எப்படி இருக்கும்? நமக்குள்ள இருந்து புறப்படக்கூடிய அந்த கிரிகை. இங்கே 17 காரியம் எழுதப்பட்டிருக்கு. இந்த 17 காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்து இருக்கிற 9 காரியம் நமக்குள்ள இருக்கணும். எது இருக்கக்கூடாதோ அது இருக்கக்கூடாது, எது இருக்கணுமோ அது இருக்கணும். அதனால தயவுசெய்து இதை கற்பனை கதையா படிச்சிடாதீங்க, உங்க வாழ்க்கைக்கு ஏற்புடையதா இதை படிங்க. வாசிக்கலாமா? மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமா இருக்கும். ஒருத்தனை பார்த்த உடனே சொல்லுவோம், அங்க பாருங்க, இயேசு வரும் பொழுது அவ பாவிகளோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரே, போஜன பிரியரோடு பேசிக்கிட்டு இருக்காரு, பாவியான ஒரு ஸ்திரியோடு பேசிக்கிட்டு இருக்காரு. அது எப்படி இருக்குது? அவளுடைய பாவம் வெளியரங்கமா இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாவம். அதனாலதான் அவளை பாவி என்று சொல்றாங்க. ஒரு பாவியான ஸ்திரீ காலை தொட்டோடனே எல்லாரும் சொல்றாங்க, பாவி வந்து காலை தொடுறாளே. அப்ப அந்த அளவுக்கு பாவி. சகை வீட்டுக்கு போறப்ப சொல்றாங்க, அவன் வரி வசூல் பண்ணி ஏமாத்துக்கிறவனே, அவன் வீட்டுக்கு இவர் போறாரே. அப்ப எந்த அளவுக்கு அவன் பாவம் வெளியரங்கமா இருக்குது பாருங்க. அப்ப பாவம் மறைக்கப்படாது, பாவம் தெரிஞ்சு போயிடும். இங்க பாருங்களேன், என்னென்ன பாவம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. விபச்சாரம், அது வெளியரங்கமான பாவம், எப்படி இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும். வேசித்தனம், அது தெரிஞ்சு போயிடும். அசுத்தம், அது தெரிஞ்சு போயிடும். காம விகாரம், அந்த பாவத்தினால ஈர்க்கப்பட்டு அப்படியே அலைகிறது காம விகாரம். இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க ஆண்டவர் இதெல்லாம் விட்டுட்டு தான் வருவாங்க. ஆனா அடுத்து இருக்கிறதெல்லாம் மறைவா ஸ்லேடையா உள்ள இருக்கும். அடுத்து என்ன பாருங்க, விக்கிரக ஆராதனை. உருவ வழிபாடு மட்டும் ஆராதனை கிடையாது. பணம் ஒரு விக்கிரக ஆராதனை, கணவன் ஒரு விக்கிரக ஆராதனை, மனைவி ஒரு விக்கிரக ஆராதனை, பிள்ளைகள் ஒரு விக்கிரக ஆராதனை, வேலை ஒரு விக்கிரக ஆராதனை, சுயம் ஒரு விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நமக்கு எது பெருசா இருக்கு? எதை நம்ம பெருசா பார்க்கிறோம்? சர்ச்சை விட, ஆண்டவரை விட, ஜபத்தை விட எது உனக்கு பெருசா இருக்கோ அது உனக்கு ஒரு விக்கிரகம். தேவனுடைய பிள்ளைகளை இங்க பாருங்க, விக்கிரக ஆராதனை. அடுத்து பில்லி சூனியம். அடுத்து இதுல கோடு போடுங்க, பகைகள். நான் அவரோட பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவங்கள கண்டா எனக்கு பிடிக்காது, அவங்களுக்கு எனக்கு பொருந்தவே பொருந்தாது, 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம், நானும் ஒரு முகத்தை பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் என்னது? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். 3 இருக்கு பார்த்தீங்களா? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இதெல்லாம் இன்னைக்கு நமக்குள்ள அநேகம் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. இதெல்லாம் மாம்சத்துல இருக்கிறது, இது ஆவியின் கனிகள் அல்ல. இப்படிப்பட்டவர்களை குறித்து பின்னாடி வேதம் சொல்லுது, இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செக்கப் பண்ணணும். ஆண்டவரே, எனக்குள்ள இப்படி கோபங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள். பாருங்க, ஒரே அண்ணன் தம்பி காயின் ஆபேல். ஒருத்தன் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரு, ஒருத்தன் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு அவன் என்ன பண்ணுவேன்? இவனை காய்மகாரை கொண்டு கொன்று போட்டுட்டான். சரி, செத்துட்டேன் அவன். ஆனா அவன் ரத்தம் பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டுச்சான். கர்த்தர் வந்து கேட்கிறார், ஆபேலுடைய ரத்தம் கூப்பிட்டுச்சே, ஆபேல் எங்கேங்கிறார். அப்ப இந்த காயினுக்குள்ள இந்த கசப்பு எப்படி வந்துச்சு? முன்விரோதம் எப்படி வந்துச்சு? அருமையானவர்களே, இங்க நமக்குள்ள நல்லா யோசித்து பாருங்களே. பகைகள் இருக்கவே கூடாது, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்புடையது அல்ல. அடுத்து விரோதங்கள் இருக்கக்கூடாது. விரோதம் முன் விரோதம், பழி தீர்க்கக்கூடிய அந்த காரியங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, ஆசைக்கையில அழகாய் ஓடுகிறவன் அப்னேயரை விரட்டிக்கிட்டே போவான். அப்னேயர் சொல்லுவான், நீ என்னை விட்டுட்டு ஒரு வாலிபன் மேல விழுந்து அவனை உரிந்து கொள், என்னை விற்று நீ விலகி போ. நாளைக்கு எப்படி நான் யோவாப்பை பார்க்க முடியும்? உன் தம்பி அண்ணனை நான் எப்படி பார்க்க முடியும்? நீ அதனால விலகிரு, என்னை விட்டுருங்கிறேன்.
ஆனால் ஆசகேல் எப்படியா இருந்தாலும் ஒரு லீடர் அப்னேயரை போட்டுட்டா நமக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லி பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கேன், விரட்டிக்கிட்டே போகிறேன் அப்னேயரை. கடைசியில் என்ன பண்ணிடுறேன், அப்னேயர் அவன் அனுபவம் மிக்கவன், திடீர்னு திரும்பினோடனே ஆசகேலை குத்தி கொன்று ஓட்டுறான். இப்போ இது யோவாவுடைய மனசில் கொள்ள நாளாக இருக்குது. என் தம்பியை அவன் என்ன பண்ணிட்டான், முன் விரோதம். இது தம்பியை கொண்டுட்டான்ல, அவனை விடக்கூடாதுன்னு ஒரு நாள் தாவீதை பார்க்க அப்னேயர் வந்த பொழுது யோவாப் என்ன பண்ணுவேன், அவனை தெரியாமல் வர சொல்லி அவனை குத்தி கொண்டு போட்டுருவான். அவன் இதான் முன் விரோதம். ஏற்கனவே இருக்கிற மனதில் இருக்கிற அந்த காயத்தை எப்படா சமயம் கிடைக்கும் அதை தீர்த்து கொள்ளலான்னு மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அந்த காரியத்தை தீர்த்து கொள்வது. நாமும் கூட அப்படி இருக்கும். அவர் அப்படி சொல்லிட்டார்ல, எப்போ சமயம் கிடைக்கும் அப்போ அந்த வார்த்தையை சொல்லி அவரை மனசை என்ன பண்ணணும், உடைக்கணும். அதை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு விதையாக வச்சு மரமாக இருக்கும். சமயம் கிடைக்கும் பொழுது அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த பாயிண்டோட அடிப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர்த்து நமக்கு அது தெரியும். அதை சொல்லி காட்டி நீ அப்படி பண்ணின இப்படி பண்ணினேன்னு, அதான் முன் விரோதம். முன்னாடி இருக்கிறதை வைத்து பின்னாடி வந்து என்ன பண்ணுவது, தாக்குவது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இது எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் வசனத்தை வாசிங்க, நான் வாசிச்சு முடிச்சிடலாம். கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், போறாம, அடுத்தவங்க ராகேல் லேயால் மேலே போறாம, லேயால் ராகேல் மேலே போறாம, இவ குழந்தை பெத்தா அவளுக்கு பிடிக்கல, அவ குழந்தை பெத்தா இவளுக்கு பிடிக்கல, தூதாயும் கனினால நீ ஏன்ட்டவா. 2 அக்கா தங்கச்சிகளுக்குள்ள என்ன போட்டி போறாம. இன்னைக்கு பிரச்சனையே யாரு, அக்கா தங்கச்சி பிரச்சனை தாங்க உலகத்திலே பெரிய பிரச்சனை. அண்ணன் தம்பி பிரச்சனை தாங்க உலகத்திலே பெரிய. வெளியில சத்துரு எங்கேயோ இல்லைங்க, உங்க வீட்டுக்குள்ள தாங்க. நீங்க இருக்கிற இடத்துல தான் சத்துரு இருக்கிறான். அவன் அங்கிருந்து தான் தலையை தூக்கி பிரச்சனையை கலப்புறான். அருமையானவர்களே, அநேகர் கூடி இருப்பதோட ஒண்டியா இருப்பது நலம்னு ஒருத்தன் பெருமிட்டு போய் அவனுடைய வாழ்க்கையை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். சரி பாருங்களேன், அப்படியே வாச்சிட்டு வாங்க. போறாம, கொலை, வெறி, அடுத்து இது நம்மகிட்ட காணப்படும். களியாட்டு, அங்கே திருவிழா நடக்குது, இங்கே தேரு நடக்குது, அங்கே நாடகம் நடக்குது, அங்கே விருந்து கொண்டாடுறேன், அங்கே கெடா வெட்டுறேன், அங்கே ஆட்டம் போடுறேன், இங்கே பாட்டம் போடுறேன், சும்மா ஒரு ஜாலிக்காக, டைம் பாஸ், அதுக்காக நாங்கள் இதாங்க களியாட்டு. இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவன் செய்யறது. நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நமக்கு நேரம் ஏது? நம்ம நேரத்தை எல்லாம் கர்த்தருக்கு செலவழிச்சோம்னா நமக்கு ஏதுங்க உலகம் சுற்றி பார்க்க நமக்கு நேரம் ஏது? நம்மளுடைய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு எக்ஸ்கர்ஷன் நான் பார்க்கும் பொழுது பார்த்தா பல ஊர்களில் பிரயாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உண்மையிலே நேரத்தை செலவிட தெரியலையா அல்லது என்னன்னு எனக்கு புரியல. இங்கே பாருங்க, வேதம் அழகா சொல்லுது, இப்படிப்பட்டதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. உலக தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா நமக்குள்ள ஒரு இருக்கணும். நம்ம என்னத்தை சாதிக்க போறோம், என்னத்தை கொண்டுட்டு போகிறோம்? ஒன்றுமே நம்மளோட கண்ணோட எதுவும் வராது, மண்ணோட எல்லாம் போயிடும். எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றும் இல்லாதது. இது மாயை. இந்த உலகம் ஒரு மாயை, பரலோகம் ஒன்று தான் நிஜம். அப்போ அதுக்கு போகிற நாம் இந்த மாயை மேலே உலகத்தையும் உலகத்தில் அன்பு கூறாது இருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்களேன், இந்த வசனத்தை முடிக்கிறேன். இப்படிப்பட்டவையை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு 17 காரியம் இருக்கு. தயவுசெய்து வீட்டில் போய் 17ஐயும் உட்கார்ந்து இது எனக்குள்ள எங்கனையாவது இருக்குதா, இருந்தால் நாட் செலக்டட், நம்ம உள்ள போகவே முடியாது. இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணிடும், இழுத்துரும். மோசே சரீரத்தை அடக்கம் பண்ண விடாதபடி பிசாசானன் கேப்ரியலோடு தர்க்கித்தான், மிகாவேலோடு தர்க்கித்தான் என்று இருக்கு. அவனுக்குள்ள இருக்கிற கோபத்தினால அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ண விடாதபடி தர்க்கித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சரீரத்தை கூட புதைக்க விடாத அளவுக்கு தர்க்கம் நடந்துச்சான். அடுத்த வார்த்தையை வாட்சி முடிச்சிடலாம், ஏற்கனவே படிச்சுட்டேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். கண்களை மூடி எல்லாரும் எலும்பி நின்று இயேசுக்கு நேர. Thank you, wonderful the Holy Spirit.